ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கேப்டன் அவர்களுடைய பெருமையை பாராட்டுற மாதிரி இப்போ 154 படங்களையும் தொடர்ந்து நம்ம திரைவிமர்சனம் பண்ணிட்டு வரோம். அதன்படி இன்னைக்கு வந்து 4வது படமான தூரத்து இடிமுழக்கம் இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தூரத்து இடிமுழக்கம் இந்த படத்துல டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா கே விஜயன். இந்த படத்துல வந்து பூர்ணிமா, விஜயகாந்த், பீலி சிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ் நடிச்சு வெளியான படம் தான் இந்த தூரத்து இடிமுழக்கம். அதாவது வந்து ஒரு பிளாப் படம், ஒரு 2 ஆவரேஜ் படம் கொடுத்த விஜயகாந்த் சாருக்கு வந்து அடுத்தது வந்து கே விஜயனுடைய கண்ணுல படுறாரு. கே விஜயன் வந்து ஆல்ரெடி நிறைய படங்களை இயக்கியிருப்பாரு. அவர் வந்து ஒரு சூப்பரான டைரக்டர். அவர் வந்து பாக்குறாரு நம்ம விஜயகாந்த் சாரை, இவருக்கு கண்டிப்பா ஒரு வீரமான ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெற்றி படம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு நம்ம விஜயகாந்த் சாரை கூப்பிட்டு இந்த படத்துல நடிங்கன்னு சொல்லிக்காரு. அவரோட அந்த படத்தினோட கதையை பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மீனவ கிராமம். ஒரு மீனவ கிராமத்துல பக்கத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மீன் பிடிக்கிற தொழில் செய்யறவங்க ஒருத்தர், இன்னொரு குரூப் வந்து பானை செய்யற குரூப் ஒருத்தர். இவங்களுக்குள்ள பயங்கரமான ஒற்றுமை, அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கிற அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை. இவங்களுக்குள்ள ஒரு மூப்பர் இருப்பாரு, அதாவது ஒரு பெரிய மனுஷன், பொதுவான பெரிய மனுஷன். அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து அந்த ஊருக்காக போராடி இறந்தவங்களுடைய சமாதிகள் வந்து அக்கறையில் இருக்கும். அக்கறையில கொண்டு போய் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அங்க போய் வான வேடிக்கை விடணும். அதுதான் அந்த ஊர்களோட ஒரு பெரிய மனுஷனுடைய ஒரு கட்டளை. அதுக்கு வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாரு அந்த பெரிய மனுஷன். விஜயகாந்த் வந்து ஆல்ரெடி அவருடைய பேர் அந்த படத்துல பொண்ணான். அவருக்கு வந்து ஹீரோயினியா ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்கதான் பூர்ணிமா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்தும் அவங்களும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து வேற ஒரு இனத்தை சேர்ந்தவங்க, அவர் வந்து வேற ஒரு இனம், இவங்க வந்து வேற ஒரு இனமா இருப்பாங்க. அவர் மீன் பிடிக்காரரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து பானை செய்யறவங்களா இருப்பாங்க. அதனால அந்த காதலை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு முடிவில் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஹீரோயினுக்கு வந்து முறமாமனா இருக்கக்கூடிய பீலி சிவம் வந்து ஒரு தடையா அந்த அம்மாவை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு படகு போட்டியில போயிட்டு இருக்கும்போது ஒரு வில்லன் கும்பலால வெட்டி வீழ்த்தப்படுறாரு விஜயகாந்த். அப்போ வந்து தண்ணியோட அடிச்சுட்டு போயிடுவாரு. அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப நாளா அவர் வரமாட்டாரு. வராம இருந்தனால நம்ம பெரிய மனுஷனா இருக்கிற வீராசாமி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பூர்ணிமாவுக்கு அந்த பீலி சிவத்தை கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அவர் பேரு மாரி. இந்த படத்துல மாரிய அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அவங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பிடிக்காம இருந்தா கூட மீண்டும் ஒற்றுமையா சேர்ந்து 2 பேரும் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. வாழ ஆரம்பிச்ச உடனே அப்ப வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் விஜயகாந்த் அந்த ஊருக்கு வருவார். மீண்டும் அடிபட்டு சுயநினைவு இழந்து மீண்டும் அந்த ஊருக்கு வருவார். வரும்போது இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம போய் அந்த பொண்ணோட கண்ணில் மறுபடியும் பட்டோம்னா, ஏற்கனவே சந்தோஷமா இருக்காங்க, அவங்க கண்ணெல்லாம் படக்கூடாது, அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு தியாகம் பண்ணிட்டு இவர் என்ன பண்ணுவாரு, தலைவரமா இருப்பாரு. அப்போ வந்து அந்த ஊருக்குள்ள குழந்தைகளை பலியிடுற ஒரு பெரிய ஒரு அரக்கனை பார்ப்பாங்க. அந்த அரக்கன் வந்து அந்த மாறிக்கிட்ட உன்னோட குழந்தைய எடுத்துட்டு வா, நான் உனக்கு தங்கம் தரேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை வந்து விஜயகாந்தோட சாயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊரு புறம் பேசுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க 2 லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழி போடுவாங்க. இது அவர் உண்மையை நம்பிட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் அந்த மந்திரவாதி கிட்ட கொடுப்பாரு. அப்போ வந்து ஒரு அப்பாவா நினைச்சு குழந்தைய கொல்ல வேண்டாம்னு சொல்லும் போது, அப்போ விஜயகாந்த் சார் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள போய் காப்பாத்துவாரு. காப்பாத்திட்டு வரும்போது அவங்க 2 பேருமே செத்துருவாங்க. குழந்தை மட்டும் உயிரோடு வரும். இந்த அம்மா கலங்கரை விளக்கமா போய் ஒரு கையில சங்கையும் ஒரு கையில கும்பத்தையும் வச்சுட்டு நிற்கும். அப்படியே சிலையாயிருவாங்க. இதுதான் இந்த படத்தினோட கதை. இந்த படத்தினோட கதை வந்து ஆரம்பத்துல ஒரு சிலையா நிக்கிற ஒரு சிலையை காட்டி, இந்த சிலை வந்து சாதாரண சிலை இல்ல, இது வந்து ஒரு செல்லி. ஆனா இந்த சிலையை செதுக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க கதை. அப்படி ஆரம்பிச்சு இந்த படத்தை வந்து ஒரு நீட்டா முடிச்சிருப்பாங்க. தூரத்து இடிமுழக்கம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த தூரத்துல சமாதிகளுக்கு போய் வான வேடிக்கை விடுறதுதான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படம்னே சொல்லலாம். அப்போதைக்கு தூரத்து இடிமுழக்கம் அப்படின்னு சொன்னாவே இந்த படம் வெற்றி படம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் அப்படிதான் நினைக்கிறோம். இந்த படம் வந்து உண்மையிலேயே வெற்றி படம் தான். ஏன்னா கதை நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. குறிப்பா அந்த மாரி கேரக்டர் வரவர் சூப்பரா நடிச்சிருந்தாரு. அப்புறம் ஹீரோயினி சொல்லவே தேவையில்லை, அவங்க பூர்ணிமா அவங்க சூப்பரா நடிச்சிருந்தாங்க. விஜயகாந்த் சாரை நீங்க கேட்கவே தேவையில்ல. அவர் வந்து பட்டை கிளைப்பர் ஃபைட் ஆகட்டும், அவர் பண்ற ஆக்ஷன் ஆகட்டும், அந்த கருகரு உடம்பு கண் வெளிகள் பாத்தீங்கன்னா அப்படியே நெருப்பு மாதிரி இருக்கும் அந்த படத்துல. மத்த 2 படத்துல அப்படி இருக்காது. இந்த படத்துல வேற லெவல் இருக்கும். கண்டிப்பா தூரத்து இடிமுழக்கம் படத்தை நீங்க ஒரு டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும். ஏன்னா நம்ம கேப்டனுக்காக பார்க்கலாம்.
இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.